Hello everyone, welcome back to our channel. So I'm very happy to meet you again back in a new series called Do This to Clear UPSC Prelims. UPSC Prelims examinationல சிம்பிளான டிப்ஸை வச்சு எப்படி கொஷினை வந்துட்டு கிராக் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா, அதாவது ஷார்ட்டஸ்ட் டைம்ல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல we are going to discuss. In addition we will also give you some conceptual clarity how to approach the question சரிங்களா. So now we are going to discuss, அதாவது UPSC 2022 Prelimsல இந்த வருஷம் எக்கனாமிக் செக்மெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வியை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஷின் பாத்தீங்கன்னா with reference to the Indian economy consider the following statements சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. If the inflation is too high, Reserve Bank of India is likely to buy government securities. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எக்கனாமிக்ஸ்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி படிக்கிறப்ப கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ல இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னது, இன்ஃப்ளேஷன் அப்போ மக்கள் கிட்ட வந்துட்டு பணம் அதிகமா இருக்கும் சரிங்களா. பணம் அதிகமா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, போயிட்டு விலைவாசியை வந்துட்டு அதிகமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குது, தக்காளி 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 10 ரூபான்னு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு வியாபாரினா, போய் வாங்குறவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்குது ஆனா தக்காளியோடைய சப்ளை வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்கு 3 பேர் போறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டி போட்டுட்டு எனக்கு 15 ரூபாய்க்கு கொடுங்க, எனக்கு 20 ரூபாய்க்கு கொடுங்க, ஏன்னா பணம் நிறைய இருக்கும் எக்கனாமில. அப்ப என்ன ஆகும், the demand will be more சரிங்களா. இதை தான் இன்ஃப்ளேஷன்ல படிச்சிருப்பீங்க. when the supply is limited and demand is more, the price is going to rise அப்படின்றதான் இன்ஃப்ளேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. the inflation is too high, Reserve Bank of India is likely to buy government securities அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எப்பயுமே வந்து இன்ஃப்ளேஷன் மாதிரியான காலகட்டத்தில் எக்கனாமில மணி சப்ளை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப RBI யூசுவலா என்ன பண்ணுவாங்க, RBI இந்த மணி சப்ளை வந்துட்டு முடிஞ்ச அளவு எக்கனாமில கம்மி பண்றதுக்கான ஆக்ஷனை தான் எடுப்பாங்க. இவங்க என்ன இப்ப கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. the RBI is likely to buy government securities. அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் RBI மக்கள் கிட்ட இருந்தோ பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்ல கார்பரேட் கிட்ட இருந்தோ வாங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்பவங்க கிட்ட இருந்து வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா என்ன ஆகும், இவங்க ருபியை எக்ஸ்ட்ராவா they will be pumping into the economy சரிங்களா. சோ அப்ப என்ன ஆகும், திரும்ப ஆல்ரெடி வந்துட்டு எக்கனாமில மணி சப்ளை அதிகமா இருக்குது, RBIயும் திரும்ப வந்துட்டு மணி சப்ளை அதிகப்படுத்தினா விலைவாசி என்னத்துக்கு ஆகும், கட்டுப்பாடு இல்லாம போயிடும். சோ இந்த இல்லாஜிக்கலா இருக்குது. சோ the thing is RBI will sell securities rather it will not buy securities சரிங்களா. அப்ப first statement is totally wrong. Now going into the second statement, the rupee is rapidly depreciating, RBI is likely to sell dollars in the market அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் appreciation of currency னா என்ன, depreciation of currency னா என்ன அப்படின்றது நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரஃபா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து அரௌண்ட் 81 rupees கிட்ட போயிடுச்சு. சரி we will keep it roughly around 80 rupees னு வச்சுக்கலாம் சரிங்களா. இதை வந்துட்டு லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாலரோட வேல்யூ வந்துட்டு 70 rupees தான் இருந்துச்சு. அப்ப 70 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குறதுக்கும் இப்போ 80 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் என்ன ஆயிருக்குதுன்னா ருபி இஸ் ஆக்சுவலி டெப்ரிஷியேட்டிங், அதாவது நம்மளுடைய ருப்பியோடைய மதிப்புன்றது ரொம்ப கம்மி ஆயிருச்சு டாலரை கம்பேர் பண்றப்ப. ஏன்னா 70 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குற இடத்துல 80 ரூபா கொடுத்து இன்னைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை தான் எக்கனாமிக்ஸ்ல டெப்ரிசியேஷன் அப்படின்வாங்க. இதுவே இன்னைக்கு 80 ரூபா கொடுக்கறத நாளைக்கு நம்ம வந்துட்டு 60 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குறோம்னா தட் இஸ் கால்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி சரிங்களா. சோ இந்த விஷயம் தான் வந்துட்டு நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. if the rupee is rapidly depreciating, RBI is likely to sell dollars in the market அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, டெப்ரிசியேஷன் ஆஃப் கரன்சி வந்துட்டு எப்ப ஹேப்பன் ஆகும், அதாவது நம்ம இந்தியன் ருப்பியோடைய மதிப்பு எப்ப வந்துட்டு கம்மி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சியோடைய சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது சரிங்களா. ருபிக்கு டிமாண்டே இல்ல, ரேதர் வந்துட்டு சப்ளை அதிகமா இருக்குது. ஆனா டாலருடைய சப்ளை வந்துட்டு ரொம்ப லிமிட்டடா இருக்குதுன்னா என்ன ஆகும்னா டாலருடைய வேல்யூ ருபியை கம்பேர் பண்றப்ப அதிகமாயிடும். அதை தான் டெப்ரிசியேஷன் வாங்க சரிங்களா. சோ அப்ப என்ன ஆகும், டாலருடைய சப்ளை லிமிட்டடா இருக்கு அப்படின்றத நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இங்க என்ன சொல்றாங்க, if the rupee is rapidly depreciating, RBI is likely to sell dollars in the market சரிங்களா. இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா டாலர்ஸ் பம்ப் இன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால வந்து RBI டாலர்ஸை செல் பண்ணுவாங்க. கரெக்டான ஸ்டெப் சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். Now going into the third statement, if the interest rates in the USA or European Union were to fall, that is likely to induce RBI to buy dollars அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகைன் என்னன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்தியாவில் RBI இருக்கிற மாதிரி வந்து you have the central bank in USA as well as a central bank in European Union. இப்போ அவங்களுடைய கண்ட்ரியில இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க கம்மி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா
இந்தியாவை கம்பேர் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஆர்பிஐ இஸ் செட்டிங் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் டெபாசிட்ஸ் கம்பேர் டு யூஎஸ்ஏ ஆர் எல்ஸ் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற கரன்சியை டாலர்ஸ் எடுத்துட்டு வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகும், சடன் இந்தியாவில் வந்துட்டு அதிகமான டாலர் சர்க்குலேஷன்ல வருது. அப்ப டாலருடைய டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகும், இந்தியன் வேல்யூ வில் அப்ரிஷியேட். ஏன்னா இந்திய டாலருடைய சப்ளை லிமிட்டடா இருக்கிறத கம்பேர் பண்ணி அதோடைய சப்ளை அதிகமாகுதுன்னா அதோட வேல்யூ ருப்பியை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி ஆகும். அப்ப இந்தியன் கரன்சி வில் அப்ரிஷியேட். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, தட் இஸ் லைக்லி டு இன்டியூஸ் ஆர்பிஐ டு பை டாலர்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ல சொல்றாங்க. சொல்லணும்னா ஒரு டாலர் இப்ப 80 ரூபா விக்குது, இதுவே வந்து நீங்க 80 ரூபா கொடுத்து வாங்க ஒரு டாலர் வாங்குறதுக்கு பதில் 60 ரூபா கொடுத்தாலே ஒரு டாலர் வாங்கலாம் அப்படின்னா ஆர்பிஐ டாலரை வந்துட்டு வாங்கமா விற்குமா, வாங்க தான் செய்யும். அதை தான் வந்துட்டு இங்க சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ யூஎஸ்ஏ யூரோப்பியன் யூனியன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணா இந்தியாவுக்கு அந்த டாலர்ஸ் வர ஆரம்பிக்கும். வர்றப்ப டாலரோட வேல்யூ இந்தியன் ருப்பியை கம்பேர் பண்றப்ப ஸோ ருப்பி வில் அப்ரிஷியேட் ஓவர் டாலர். அப்ப என்ன ஆகும், 80 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்குற இடத்துல 60 ரூபா கொடுத்தாலே ஒரு டாலர் வாங்கிடலாம்னா ஆர்பிஐ வில் பை தி டாலர்ஸ். புரியுதுங்களா? அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ now going into the options, which of the statements given above are correct ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் பார்க்குறப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு பார்க்குறப்ப the option number B is correctly matching with the whatever we have discussed. சரிங்களா? so the correct option for this question is option number B. புரியுதுங்களா? நார்மலா வந்துட்டு எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க எக்ஸாம் ஹால்ல this is the way you have to do அப்படிதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா there is another smart way which UPSC toppers will be doing. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, see UPSC ல முக்கியமான விஷயம் என்னன்னா, they will whenever an UPSC is using an extreme statement in a question, the option அதாவது the statement is likely to be false அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்காங்க. அதை வச்சு பாக்குறப்ப இப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, if the inflation is too high, inflation is high னே சொல்லி இருக்கலாம், அது என்ன too high அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டு. அதை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னு பார்த்த உடனே ஆப்ஷனை பாருங்க, 1 இருக்கக்கூடாது ஆப்ஷன்ல. அப்போ 1 இல்லைனாலே B இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ டோன்ட் நீட் டு செக் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 and 3 ஃபார் திஸ். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் ட்ரிப்ஸ் டு கிராக் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஈஸிலி. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க வரக்கூடிய எல்லா டெஸ்ட்லையும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லுமே வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் கிராஸ் செக். இஃப் யூ ஹேவ் அ கான்செப்சுவல் கிளாரிட்டி ஆல்சோ யூ கேன் கிராஸ் செக். நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இஃப் யூ லைக் அவர் சேனல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் யூ கேன் ஷேர் அவர் வீடியோஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் யூ கேன் போஸ்ட் இன் அவர் கமெண்ட் செக்ஷன்.